மணி நேரம் பஸ்ல டிராவல் பண்ணி நம்ம வந்திருக்கோங்க. ஓகே, ஸோ சவுத்தில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அந்த வேண்டியன் கேபிட்டல் சிட்டிக்கு வந்து ஏதாவது வாங்கிட்டு போய் கடை வைக்கிறவங்களாம் இந்த மாதிரி 16 hours 15 hours வந்து ட்ராவல் பண்ணி ஸோ பஸ் எடுத்துகிறாங்க. 4 மணிக்கு சொன்ன பஸ் எத்தனை மணிக்கு எடுத்துறாங்க? 4:30 எடுத்துக்கிறாங்க சார். சரி, ஆனால் ஸ்ப்ரே பண்ணி ஏசி போட்டு லைட்லாம் எடிட் பண்ணி பிளாங்கெட்லாம் போட்டு எடுத்துக்கிறாங்க. நம்ம இறங்கிட்டு அப்டேட் பண்ணுவோம். சரி, நடுவில் ஏதாவது டைம் வச்சு அப்டேட் பண்ணுவோம். மக்களே, ஓகே, ஏதோ பிளேஸ் நிப்பாட்டியிருக்காங்க, சுப்பம்மா ஹோட்டல். ஸோ எதுக்கு நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்னு தெரில. தண்ணியா டீயா அப்படின்னு தெரில. மணி இப்போ 7:45. ஓ, அங்கேருந்து ஏதோ இங்கே எடுத்துகிட்டு வராங்க. வாட்டர் பாட்டில், ஃபுட்டு. இன்னைக்கு ஃபுல் டே நம்ம ட்ராவலில் தாங்க போக போகுது. பாருங்கள், ஹோட்டல் எங்கே இருந்து கட்டிட்டாங்க. இன்னைக்கு ஃபுல் டே ட்ராவலில் தான் போக போகுது. ஈவினிங் பார்ப்போம். சங்கீத ஸ்வரங்கள் 7 கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். செக்யூரிட்டி ஹெட் குவார்ட்டர்ஸ் பாருங்கள். ஹாங் சன்ட்ரி பேர்லா ஹோ. Two hours later. குட் ஆஃப்டர்நூன். காலைல குட் மார்னிங் சொன்னால் அதோட குட் ஆஃப்டர்நூன் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? காலைல குட் மார்னிங் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம இப்போ தாங்க பஸ்லேருந்து வெளில வரோம். நம்ம எந்த பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம் அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஹலோ மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பாருங்கள். டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல் பஸ் டெர்மினல் ஃபார் பேசஞ்சர்ஸ். இங்கே தான் ராக்ஸே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கோம். இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள். 50 meters உள்ளே போகணுமா. ராக்ஸே இதாங்க, அது என்ட்ரி, இது எக்ஸிட்டு. லாரிக்கெலாம் இது உள்ளே அலோவ் கிடையாது. இது பாருங்கள், எல்லா பஸ்ஸும் அங்கேருந்து வர பஸ்ஸு பாக்ஸேக்கு போகிற வழியில் லஞ்சுக்கு இங்கே தாங்க ஹால்ட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் பஸ்ஸு நிறைய பேர் வந்திருப்பாங்க. இந்த 143 பஸ்ஸு இங்கே தான் வந்து லஞ்சுக்கு ஹால்ட் ஆகுது பாருங்கள். இது வந்து வெயின்டியன்லேருந்து தான் வந்துட்டுருக்கு இந்த பஸ்ஸு. பாக்ஸே போகிற பஸ்ஸுங்க. ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டு. நம்ம அங்கேருந்து எந்த இடத்துக்கு நீங்கள் அங்கேருந்து சொல்கிறது லாங் பிரபாங்லேருந்து வெயின்டியன் வந்து வெயின்டியன்லேருந்து நீங்கள் பஸ் எடுக்கிறீங்க. வெயின்டன் பஸ் டெர்மினல், சவுத் பஸ் டெர்மினல். நீங்கள் அங்கேருந்து பஸ் எடுக்கிறீங்கன்னா எல்லாமே இது உள்ளே வந்து மதியம் லஞ்சுக்கு இங்கே ஹால்ட் போட்டு ஒரு 30 minutes 1 hour ஹால்ட் போட்டு அதுக்கப்புறம் தாங்க போவோம். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் பஸ் ஸ்டாண்ட். ஓகே, நம்ம வந்து பஸ் இதுதாங்க, இந்த ரெட் கலரு. அந்த பஸ் உள்ளே எப்படி இருக்கிறது நான் காட்டுறேன் பாருங்கள். வெறும் ஸ்லீப்பர் மட்டும்தான், சிட்டிங் கிடையாது. ஸோ 3,50,000 நம்மளுடைய பாட்டு. லாவோ கிப்பு 3,50,000 லாவோ கிப்பு. சரிங்களா? ரொம்ப ஹார்ட் கோர் ட்ராவல் பண்ணுறாங்க. 16 hours ட்ராவலு. ஏர்லி மார்னிங் 4 AM எடுத்திருக்காங்க. ஸோ நைட்டு 8 PM தான் போய் இறங்குவோம்னு நினைக்கிறேன். ஸோ 4 AM to 8 PM ஆல்மோஸ்ட் 16 hours. ஸோ இந்த 16 hours நம்ம இந்த பஸ்ஸில் இப்படி தான் உட்காந்துட்டு போவோங்க.
நம்மளுடைய லக்கேஜ்லாம் உள்ளே ஃப்ரண்ட்டில் போட்டு விட்ருவாங்க. ஸோ உக்காருறது எப்படி உக்காருறது அப்படின்றத நம்ம காட்டுறோம். எப்படி இருக்குது பாருங்கள், இதுதான் பாக்ஸைக்கு போகிற பஸ்ஸு. ஸோ பாக்ஸிலேருந்து அட்டைப்பட்டுக்கு போகிறது. இதில் நம்ம இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் பஸ்ஸு. எல்லாமே ஸ்லீப்பர்ஸ் தான். இப்படி படுத்துட்டு இதில் படுத்துட்டு கீழே படுக்குது, மேலே படுக்குது. ஓகேங்களா, இது சிங்கிள் சீட். இந்த சைடு ஃபுல்லாக சிங்கிள் சீட்டு, இந்த சைடு ஃபுல்லாக டபுள் சீட்டு. நீங்கள் இதில் படுத்திங்கன்னா கால் இப்படி நீட்டின்னு தாங்க படுக்கணும். இது உட்காரதா இருந்தால் அவ்வளோ இப்படி நீட்டாக உட்காரணும். இந்த சைடு உட்காந்துதான் உங்களுக்கு தலை இடிக்கும், இந்த சைடு உட்காந்தா தலை இடிக்காது. ஆனால் இது எந்த டிசைனில் வச்சு இவங்க பண்ணாங்கன்னு தெரில. மேபி ஒரு 5 feet 2 inches தான் எல்லாருமே இந்த கொரியன், ஜப்பான் அவங்களாம் இருப்பாங்க அப்படின்னு அப்படி இருப்பாங்கன்னு நினச்சி, தாய்வான்லாம் இருப்பாங்கன்னு நினச்சி அந்த மாடலில் பண்ணாங்களான்னு தெரில. ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் ஹைட் இடிக்காமல் இருக்கும். இவங்களாம் இப்போ சைட்லேயே தான் அப்படி உட்காந்துருக்காங்க, சைடில் இப்படியே தான் உட்காந்துருக்காங்க. இது 12 hours 16 hours இப்படியே தான் ட்ராவல் பண்ணுவாங்க. 16 hours மேக்ஸிமம் பாக்ஸுக்கு வரணும்னா. நான் நார்மல் கிடையாது, ரொம்ப ஹார்டு. 12 hours 16 hours இப்படியே நம்ம ட்ராவல் பண்ண யோசிச்சு பாருங்கள். உட்காந்துட்டு பாத்ரூமுக்கு லஞ்சுக்கு எங்கன்னா நிப்பாட்டுவாங்க. நம்மளுடைய பஸ் டிரைவர் 2 டிரைவர் ஆக்சுவலாக. ஸோ இங்கே ஒரு ஆள் படுப்பாங்க, சொன்னல, இங்கே ஒரு ஆள் உள்ளே படுத்துப்பாங்க, இங்கே ஒரு ஆள். ஸோ டிரைவர் மாறிப்பார். ஒரு குறிப்பிட்ட ஹவர்ஸ் 8 hours கழிச்சு ஒரு டிரைவர் மாறிப்பார். ஓகே, ஸோ இப்படி தாங்க இந்த பஸ் வர பஸ் எல்லாம், அங்கேருந்து வர பஸ் எல்லாம் இந்த மாதிரி வருது பாருங்க. எல்லாமே நீங்கள் கொஞ்சம் நல்லா ஹைஃபையாக புக் பண்ணிங்கனாலும் இருக்குதுலே இதாங்க ரொம்ப காஸ்ட்லியஸ்டான ட்ராவலு. 3,50,000 கீப் தான் வந்து இருக்குதுலே அதிகமான காசு கொடுத்து வருது. இதை விட கம்மியாக தான் வேணால் நிறைய இருக்குது. அது சிட்டிங்லாம் கூட இருக்குது. நீங்கள் டே டைமில் வந்தீங்கன்னா சிட்டிங்கில் 16 மணி நேரம் எல்லாம் கூட உட்காந்து வரலாம். ஸ்லீப்பர்ஸ்னால உங்களுக்கு அதிகமாக இது பண்ணுறாங்க. பாருங்கள், அரைவல் ஹால், வெயிட்டிங் இன் லைனு, இன்டர்நேஷ்னல் டெர்மினல்ஸ் அண்ட் டிபார்ச்சர் பவிலியன். ஸோ இன்டர்நேஷ்னல் பஸ்ஸு உங்களுக்கு வருதுனால இப்படி தான் வரும். நம்ம அந்த இடத்துல போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அரைவல் ஹால், ஸோ டிக்கெட்ஸ் ஆஃபீஸு, டிக்கெட் ஆஃபீஸ், ஜாங்ஸோ பியூங் லின்ஸோ. இங்கே பாருங்கள், அரைவிங் ஹால், வெயிட்டிங் இன் லைன், இன்டர்நேஷ்னல் டெர்மினல்ஸ் அண்ட் டி பேசஞ்சர் பவிலியன். ப்ரொவின்ஷியல் டிபார்ச்சர் ஹால். லஞ்சுக்கு நிப்பாட்டியிருக்காங்க. இன்னும் ஒரு 5 hours, 1 o'clock, 2, 3, 4, 5, 6, இன்னும் 5 hours ட்ராவல் இருக்குங்க. இன்டர்நேஷ்னல் அரைவல் அண்ட் டிபார்ச்சர் பவிலியன். ஸோ இன்டர்நேஷ்னல்லேருந்து வரவங்க அரைவலும் டிபார்ச்சர் இது அவங்க பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. வேறு வந்து இப்படி இருப்பாங்க பஸ் ஸ்டாண்ட். ஸோ ரொம்ப ஏர்லியாக வந்தாலும் சரி, இப்படி தான் உட்காந்துட்டு இங்கே தான் உட்காந்துருக்கோம். நேற்று நைட் நம்ம பார்த்துருப்பீங்க. ஸோ பஸ்லேயே எனக்கு இடம் கிடச்சதுனால நான் பஸ்ஸில் ஏறி படுத்துட்டேன். ஓகே, இது இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து தாக்கேக் டூர் அண்ட் மினி வேன் சர்வீஸ். ஸோ நம்ம தாக்கேக்கில் தாங்க இருக்கோம். ஸோ தாக்கேக் டூர்ஸ் அண்ட் மினி வேன் சர்வீஸ் ஃபைண்டர்ஸ் பஸ் ஸ்டேஷன். இங்கே தாக்கேக் பஸ்ஸில் வரணுன்னா இதுதான் பஸ்ஸு. ஓகே, ஸோ நம்ம ஃபுல்லாக தாக்கேக்கோடைய ஃபுல் இடத்த கவர் பண்ணிட்டோம். தாக்கேக் பஸ் ஸ்டாண்ட். ஓகே, ஸோ நம்ம போய் லஞ்சு சாப்பிட்டு ஏதாவது கிடைக்கிறத போய் படுப்போம் மறுபடியும். ஓகே, ஸோ தாக்கேக் நம்ம பாக்ஸேக்கு போயிட்டுருக்கோம் ஃப்ரம் வேண்டியான்லேருந்து. ஸோ வேண்டியான்லேருந்து பாக்ஸேக்கு ட்ரெயின் இது வரைக்கும் இல்லை. இன்னும் இது வரைக்கும் வேண்டியான்லேருந்து லாங் பிரபாங்கும், லாங் பிரபாங்லேருந்து வேன்வியானுக்கும் இந்த மாதிரி தான் ட்ரெயின் விட்ருக்காங்க. அதுவும் சிட்டினால இது பாக்ஸே இருக்க ரொம்ப சவுத்து. ஸோ சைனா வந்து இன்னும் அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாங்க. ஸோ மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போதைக்கு எக்ஸ்டென்ஷன் இல்லாதனால பஸ்ஸில் தான் எல்லோரும் சவுத் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப இன்னும் அதிகமாக வளர்ச்சி அடையாத இடம் வந்து சவுத்து தான். ஸோ சவுத்தில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அந்த வேண்டியான் கேபிட்டல் சிட்டிக்கு வந்து ஏதாவது வாங்கிட்டு போய் கடை வைக்கிறவங்களாம் இந்த மாதிரி 16 hours 15 hours வந்து ட்ராவல் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே உள்ளே போய் வைக்கிறாங்க. ஃபுட்டுக்காக வச்சுருக்காங்க. ஏன்னா
தாக்கேக் பஸ் ஸ்டாண்டில் எவ்வளோ பஸ்ஸு எப்படி இருக்கு பாருங்க, சின்னதுன்னு கூட நினச்சேன். ஸோ இந்தமாரி பேக் தான் இங்கே வச்சுருக்காங்க நிறைய பேர், அதிகமான ஐட்டம்ஸ்லாம் வாங்கி போகிறதா இருந்தால். வாங்கலாமா நம்மளுக்கு? இந்த ரொம்ப குளிர் தாங்குற மாதிரி இல்லையா, ஒரு திக்காக இருக்குது. பட் கலர் செட் ஆகலையே. இது மாதிரி ரெட் கலர் கிளாத்லாம் நல்லா தான் இருக்குது. இது வந்து இது ஓகே லேடிஸ்து. இவங்ககிட்ட வாங்குறது பிரச்சனை இல்லை. நான் இப்போ நான் சொன்னேன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு ஒன்றுமே இங்கிலீஷ் சுத்தமாக புரியலைங்க. அது அவங்கள தப்பு சொல்ல முடியாது, அவங்க ரொம்ப இன்டீரியரில் இருக்காங்க. ஸோ நான் கூகுள் ட்ரான்ஸ்லேட் யூஸ் பண்ணாலும் அதை டைப்பும் பண்ண முடியல அவங்களால. நான் கூகுள் ட்ரான்ஸ்லேட் தான் இங்கே நிறைய யூஸ் பண்ணிட்டுருக்கேன், வியட்நாமு லாவோ லாங்குவேஜ். பட் ஆனால் அதை டைப் பண்ணால் அவங்க படிச்சுட்டு அதை திருப்பி அவங்கள லாங்குவேஜில் டைப் பண்ண, அவங்க லாங்குவேஜ் வச்சா கூட கஷ்டமாக இருக்குது. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால இவங்க எதாவது வாங்கினா கூட நம்ம எதாவது கேட்கணும், பேரம் பேசணுன்னா கூட இங்கே இந்த இடத்துல சவுத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஹானோய் எங்கே இருக்குது? வியட்நாமில் இருக்குது. ஸோ இது வியட்நாம்லேருந்து உள்ளே வருதுங்க. ஸோ நுவாங் நாங் தாக்கேக் சவாங்கேட். ஸோ இந்த மாதிரி ஒரு சிட்டிலேருந்து ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு உள்ளே வருது. ஸோ அதில் வர ஹால்ட்டுங்க, இன்னொரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி. ஸோ இந்த லாவோஸை சுற்றி இந்த பக்கம் வியட்நாமு, மேலே பார்த்திங்கன்னா கம்போடியா, கீழே கம்போடியா, வியட்நாமு, தாய்லாண்டு, அப்புறமா சைனா, மயன்மார், இதை சுற்றி நடுவில் தான் லாவோஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது மற்ற கண்ட்ரிஸ்லேருந்து உள்ளே வராங்க, உள்ளேருந்து வெளில போகிறாங்கன்னா ஸோ அந்தந்த கண்ட்ரிஸ்லேருந்து பஸ்ஸே விட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பஸ்ஸு தான் இது. ஸோ இது வந்து வியட்நாம்லேருந்து உள்ளே வர பஸ்ஸு. இது லாவோஸ்லேருந்து நம்ம உள்ள டவுன் சவுத்துக்கு போகிற பஸ். இது வந்து வாங்கி இவங்களே ஒரு இது மாதிரி பழகுதுங்க, வீடு மாதிரி பழகுது. வாங்கி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதில் ஒரு சின்னதாக போட்டு சின்ன பாயில் மாதிரி வச்சுட்டு அந்த பாயில் அலையில் அவங்களே வாங்கி அதில் வச்சு வட்ட வச்சு உடனே அடிச்சுட்டு போயிடுறாங்க. அது வந்து கொடுத்துட்றாங்க திருப்பி அவங்க கையிலே. அது என்னென்னு தெரில, அதை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணி அதை நம்ம டீட்டெயில்ஸ் நான் இன்னும் அது ஒரு பெரிய இது மாதிரி இருக்குது. அந்த இதில் வந்து வாங்கி ஒரு பாய்லர் மாதிரி இருக்குது, அதில் வச்சு ஒரு சின்னதாக மேட்ச் பாக்ஸ் பண்ணி பற்ற வச்சு ஒரே கல்ப்பு ஒரு அடிச்சுட்டு சல்லுன்னு போயிட்டார். அதை திருப்பி கொடுத்துறாங்க ரிட்டன். ஸோ இந்த மாதிரி யார் இத்தனை பேர் வச்சு வாய் வச்சு அது இது பண்ணுவாங்க தெரியல, அது என்னென்னு தெரியல. அதை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணுவோம். ஓகே, ஆசாம பருத்து கீழே அது பாயெல்லாம் வச்சு நம்ம ஆக்சுவலாக நம்ம ஸ்லீப்பர் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அப்பர் டெக்கில் இருக்கும், இது கீழே டெக்கு அதே மாதிரி இருக்குது. ஸோ இதில் நடுவில் பாயெல்லாம் வச்சு கீழே போட்டு வச்சுக்கிறாங்க. ஓகே, லஞ்சு எப்படி இருப்பாங்க. இது என்ன எக்குன்னே தெரியலையங்க. மேலே பார்க்கும்போது சிக்கன் முட்டை மாதிரி இருந்தது, மேலே உரிச்சு பார்த்தா உள்ள ஒன்றுமே கருவை காணும், மஞ்சள் கரு காணும், இது வெள்ளை கரு காணும். சரி சாப்பிடுவோம். 2 hours later. ஓகே, நம்ம இப்போ இன்னொரு ஹால்ட் எடுத்துருக்காங்க. சரிங்களா, நீங்கள் பாருங்கள் இந்த ஹால்ட் எங்கே இருக்குன்னு. பஸ் ஸ்டேஷன்லாம் வந்து திருப்பி இன்னொரு ஹால்ட்டு கேஜி. தாக்கேக் 27. பார்த்தீங்களா, இதுதான் இதுக்கப்புறமா ரோடு அந்த பக்கம் இல்லை, எண்டு வந்தாச்சு. அதுக்கு இந்த பக்கம் தான், இதுக்கப்புறம் இந்த சைடு தான் போகணும். ஓகேங்களா, ஸோ அதாவது இதுதான் எண்டு. இதுக்கப்புறம் நேராக அந்த சைடு இல்லை, ஒன்று லெஃப்ட்டு இல்லை ரைட்டில் தான் பெரியுது ரோடு.
காக்கேக்லேருந்து சாவன் போகிற ரூட்டு. இந்த சைடில் தான் நம்ம வந்தோம். ஸோ இந்த சைடு போகிறோம். ஸோ இதுக்கு நடுவில் பஸ் ஸ்டாண்ட் அது உள்ளே அப்படி போயிட்டு அப்படி சுற்றிட்டு வராங்க. ஓகேங்களா? இப்போ இன்னும் ஒரு 4 hours காட்டுதுங்க நம்மளுடைய ஹாஸ்டல் போகிறதுக்கு. ஸோ காலையில் 4 மணிக்கு கிளம்பணும். மணி 4 ஆகுது. 12 hour ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸ்டில் நம்ம இன்னும் ரீச் பண்ணல. இன்னும் 4 hours காட்டுது. 16 hoursங்க. இட்ஸ் அ ஹார்ட் ஜர்னி. எப்படி போயிட்டு எட்டுச்சுன்னா இந்த ஷார்ட் எடுக்க முடியாது. அதனால் எட்ட போகுதுங்க. 4 மணிக்கு ஆரம்பிச்சு. ரொம்ப ஸ்லோவாக ஓட்டிட்டு போகிறாங்க. இன்னும் 2 hours காட்டுறதுக்கு. இப்போ 7:15. இன்னும் 2 hours 9:15 தான் ரீச் ஆகும் போல. இந்த பஸ்ஸில் எவ்வளோ நேரம் கொடுங்க அப்படின்னு 2 night பஸ்லேயே போகிற மாதிரி 24 மணி நேரம் ஆகுறாங்க பஸ்ஸில் 2 சைடு. ஹலோ மக்களே. ஸோ இன்னும் 1 hour நம்ம போகணும். பாருங்கள் எப்படி அடர்ந்த காடு. அங்கே டோல் பாக்ஸு உணவுக்கு இன்னும் 1 hour காட்டுது. பாக்ஸு ஸ்டேஷனுக்கு நம்ம இது உள்ளே போகணுங்க. ஸோ நம்ம போவோம். ஓகேங்களா? சொல்ல பார்க்குறோம். இடம் வந்துச்சுங்க. பாருங்கள் இதுதான் ரோடு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த சைடு ஏதாவது இருக்கிற மாதிரி இருக்கா பாருங்கள். ஃபுல்லாகவே பாருங்கள் காடு. இந்த ரோடு இன்னும் 5 minutes 2 minutesல நம்ம பாக்ஸை வந்து சேர போகிறோம். ஆஃப்டர் 16 hours. ஸோ இட்ஸ் நாட் 12 hours 16 hours. இப்போது காலையில் 4 AM கிளம்புந்து ஈவினிங் 4 PM 6 7 8 9 10. இப்போ 10 ஆகுது. ஸோ இன்னும் 6 hours செட்டிங்கன்னா 12 + 6 hours 7 8 9 10 6 18 ஹவர்ஸுங்க. ஓ மை காட். காலைல 4 AM கிளம்புது. இப்போ 10 மணி ஆகுது. இப்போ தான் வந்து இறங்கியிருக்கோங்க. ஸோ இட்ஸ் gonna be 18 hours ஆஃப் ஜேர்னி டு ரீச் பாக்ஸேங்க. ஸோ 18 மணி நேரமாக நம்ம இதே பஸ்ஸில் இந்த பஸ்லேயே நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள் 18 மணி நேரம் இந்த பஸ்ஸில். இது மேல் அப்பர் பத்து, இது கீழே லோவர் போர்ஷனு. இந்த காலில் இப்படியே மடக்கியே தான் வச்சுன்னு சாப்பிட்டு இப்படியே சுற்றி இருந்துக்கிறோங்க. வந்துச்சுங்க பாக்ஸு. ஸோ நம்ம இதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு இறங்கி ரூமுக்கு போயிட்டு நாளைக்கு காலையில் ஒரு தாட் ஃபேம் வாட்டர் ஃபால் பார்க்க போகிறோங்க. ஏன்டா லூஸாரா நீ ஒரு வாட்டர் ஃபாலை பார்க்கறதுக்காக 18 மணி நேரம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி வந்திருக்கே ஒரு வாட்டர் ஃபாலை பார்க்கறதுக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்வி தெரியுது. ஆனால் அந்த கேள்விக்கு நாளைக்கு பதில் உங்களுக்கு தெரியும். அது ஒர்த்தா இல்லையான்னு. ஏன்டா இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணோம், இவ்வளோ டைம் எடுத்து ட்ராவல் பண்ணோம் அப்படின்றது. அந்தளோடைய பிரெத் டேக்கிங் வியூவு, அந்த ஃபாலோட பிரெத் டேக்கிங் வியூவு, மேலே ஒரு ஒண்டர்ஃபுல் த்ரில்லிங் ரைடு. அந்த வாட்டர் ஃபால் பார்த்திங்கன்னா 390 feet டாலில் இருக்குது. நம்ம அந்த 390 feet மேலேருந்து ட்வின் கேஸ்கேட் மாதிரி இருக்கிற வாட்டர் ஃபால்ஸ் தான் ரெண்டுமே. ஓகே, பொலோவென் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்குது. அதை நம்ம கீழேருந்து பார்க்க போதில்லை, மேலேருந்து ஜிப்லைனில் பார்க்க போகிறோங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி இன்னும் மோர் த்ரில்லிங்கு. இந்த வரைக்கும் தமிழ் யூடியூபர்ஸ்லாம் யாருமே இந்த இடத்த ட்ரை பண்ணதே கிடையாது. இங்கிலீஷ் யூடியூபர்ஸ்க்கு வந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. பட் தமிழ் யூடியூபர்ஸ்லாம் இந்த இடத்துக்கு வந்ததே கிடையாது. ஏன்னா பஸ்ஸில் தான் நீங்கள் வரணுன்னா 18 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வரணும். ஃப்ளைட்டில் வரணுன்னா உங்களுக்கு வந்து 6000 ரூபா ஃப்ளைட் டிக்கெட்டு, 8000 ரூபா ஃப்ளைட் டிக்கெட்டுங்க. 1 hourல கொண்டு வந்து விட்ருவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் 18 மணி நேரம் செலவு பண்ணி 2000 ரூபா செலவு பண்ணி பட்ஜெட் பேக்கர்ஸ் நம்ம அப்படின்றத இதுதான் நம்ம சொல்கிறோம். 18 மணி நேரம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி நம்ம வந்திருக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம பஸ் ஸ்டாண்ட் உள்ளே நுழையிறோம். பாக்ஸு பஸ் ஸ்டாண்ட். ஓகேங்களா, நம்ம கீழே இறங்கி நம்ம போயிட்டு அப்டேட் பண்ணுவோம் ஃபர்தராக. ஓகே, மேப்பு. ஸோ இங்கேருந்து 3 minutes தான் நைட்டில் காமிச்சிது. ஸோ நான் அப்படியே பாக்ஸு பஸ் ஸ்டேஷன் நமக்கு ரொம்ப தூரம் போதுங்க. நம்ம பாதிலே இறங்கிட்டோம். நம்ம ஹோட்டல் இங்கேயே பக்கத்தில் இருக்கிறதுனால. ஸோ இங்கேருந்து நம்ம டுக் எடுத்து நம்ம ஹோட்டலுக்கு போக போகிறோங்க. 1980s ஹாஸ்டல் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹாஸ்டலுக்கு தான் போக போகிறோம். ஓகே, நம்ம காலையில் இந்த இடத்தெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போதைக்கு ரூமில் போய் செக்இன் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கு எதாவது கிடைக்குதா பார்த்துட்டு சாப்பிட்டு
ரொம்ப தூரம் அங்கேயே ஒரு இடம் வழி ரூட் பேக் பண்ணி வேறு எங்கேயும் போயிட்டாங்க. சரி நம்ம இப்படி சுற்றி இந்த பக்கம் வந்துருக்கோங்க. 1980s ஹாஸ்டல். இந்த 3 மினிட்ஸ் தான். பாண்டிச்சேரி வைப்பு, கோவா வைப் இருக்கா? ஆஃப்டர் 18 hours ஆஃப் ட்ராவல். காலையில் 4 AM நம்ம வேண்டியான்லேருந்து கிளம்புறது. இப்போ ஆல்மோஸ்ட் 10 PM ஆகுது. நம்ம பஸ்ஸில் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். சைனீஸ் அசோசியேஷன் ப்ராவின்ஸ் இந்த ஹாஸ்டலுக்கு வந்திருக்கோம். இந்த ஹாஸ்டலுக்கு குட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் போய் செக் உள்ள என்ட்ரன்ஸு ரிசப்ஷனு. ஓகே நம்ம உள்ளே போவோம். செக்இன் பண்ணிவிட்டு ஸ்லிப்பர்ஸ் ஏரா. ஓகே ஸ்லிப்பர்ஸ் இங்கே கட்டி வச்சுருவோமா? நம்ம திருப்பி இங்கே வந்து சாப்பிட போவோமா? திருப்பி போவோம் கவர்ஸில். ஓகே நல்லா நல்ல ரிவ்யூங்க, நல்ல ரேட்டிங்கு. வேறு செம்மையாக இருப்பாங்க. டி ரூம் நம்ம டாம் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே சி ரூம். Do not dry your clothes in the room. Don't dorm cleaning time 11. Okay. நல்ல பெட்டு, ஸ்பேசியஸான பெட்டு. ஹலோ. ஓகே. No room key, huh? No room key, nothing. Open. Is it? I have to go for food outside. அது இங்கே ஒரு தமிழ் ரோட்டில் ஒன்று இருக்குன்னாங்க. 11 o'clock க்ளோஸ்டா. ஸோ அதை நம்ம சாப்பிட ட்ரை பண்ணுவோம் இருக்கான்ட்டு. ஓகேங்களா? பக்கத்துலேயே பாரு. காலையில் நல்லாயிருக்கும். காலையில் வந்து இந்த இடத்துல கேப்சர் பண்ணலாம். கிறிஸ்மஸ் மாதிரி சும்மா டெக்கரேட் பண்ணி தள்ளிக்கிறானுங்க ஒரு ரோடும். காட்டுது ரெஸ்டாரண்ட் 11 o'clock போட்டிருந்தாங்க. இந்தியன் லாவும் அண்ட் தாய் ஃபுட்ஸ் ஜாஸ்மின் ரெஸ்டாரண்ட். ஓகே நம்ம இங்கே ஏதாவது தோசை எல்லாம் இருக்குன்னாங்க. உள்ளே போய் ட்ரை பண்ணுவாங்க என்ன இருக்குன்னு பார்த்துட்டு. ஹே ஹாய் கைஸ். ஓகே ஆஃப்டர் அ லாங் டைம் நம்ம இந்தியன் ஃபுட் ட்ரை பண்ணுறோங்க. ஆஃப்டர் 18 hours ஆஃப் ட்ராவலு எந்த ஒரு ஃபுட்டும் நல்லா ப்ராப்பரான ஃபுட் இல்லை, பாத்ரூம் இல்லை, டாய்லெட்லாம் இல்லாமல் இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி வந்து இங்கே வந்து லாவோஸில் சாப்பிட்டுருக்கோங்க பார்க் சைடில். ஓகே நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுவோம். நாங்கள் செம்ம 2 பீஸ் போட்டிருக்காங்க. சாஃப்டாக இருக்கு பாருங்க. ஸ்பூனில் சும்மா அப்படி பிச்சாலே அப்படி பிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. என்னடா இவன் வந்து இங்கே ஊர் சாப்பாடு சாப்பிடாம நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்றான்ட்டீங்களா? இங்கேயே சாப்பிட்டு 18 மணி நேரம் ட்ராவல்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஊர் சாப்பிட்டா தான் நம்மளுக்கு உடம்புல எனர்ஜி வரும் அடுத்த நாள் ஓடுறதுக்கு. அதனால தான். நாட் பேட். ஓகே நம்ம சாப்பிட்டு ரூம் போயிட்டு தூங்கி வச்சுட்டு நாளைக்கு காலைல அவுட்டிங் போவோம். ஓகே அது வரலாம். அன்டில் தென் சைனிங் ஆஃப். பாய். ஸோ நம்ம ரூமுக்கு ஃபைனலாக வந்துட்டோம். பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க. ஸோ பில்லோ லைட்டு. ஓகேங்களா? நம்ம இங்கே வந்து இறங்கணும். இப்போ டைம் பாருங்கள், மணி 11:30. நம்ம 10 மணிக்கு வந்து செக்இன் பண்ணிவிட்டு பக்கத்தில் போய் ஜாஸ்மின் ரெஸ்டாரண்ட்டில் போய் ஒரு தோசை இருக்கான்னு ட்ரை பண்ணோம். தோசை சாப்பிட்லான்ட்டு தோசை இல்லை. ஸோ பிரியாணி ட்ரை பண்ணோம். பிரியாணி அந்தளவுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. ஏன்னா இது ஃபுல்லாக நார்த் இந்தியன் ஃபுட்டு மாதிரி ஃபுல்லாக கிரேப்ஸு, ப்ளம்ஸு இந்த மாதிரிலாம் போட்டு கேஷுவலாம் போட்டு ஒரே ஸ்வீட்டாக இருந்தது. ஏன்டா ஆர்டர் பண்ணோன்னு ஆயிடுச்சு. எனக்கு நான் ஆக்சுவலாக 18 hours சரியாகவே சாப்பிடவே இல்லை. ஸோ அதனால் கொஞ்சமாக எதாவது சாப்பிடுவோன்னு தான் ஆர்டர் பண்ணது. அதெல்லாம் வெறும் பன்னு ப்ரெட்டாக வேறு சாப்பிட்டு இருந்தோமா. ஸோ கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக தான் இருந்தால் நல்லாயிருக்குன்னு பார்த்தேன். எதுவும் செட் ஆகலை. சரி நம்ம பார்ப்போம். நாளைக்கு காலையில் நம்ம ஏஞ்சி தேட் ஃபெயின் வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு இங்கே பைக்லாம் ரெண்ட் எடுத்துகிட்டு லோக்கலில் சிட்டியை ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ என்னால் முடிஞ்ச வரலும்
நான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்கணும். இது வரைக்கும் தமிழ் யூடியூபர்ஸ் கவர் பண்ணாத கண்டென்ட்டு நம்ம மக்களுக்கு கொடுக்கணுன்றது நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த கண்டென்ட்டு இது நீங்கள் ஃபார் ஷுர் நான் சொல்லுவேன், மற்ற யூடியூப்ஸில் பார்த்த கண்டென்ட் இந்த யூடியூப்பில் இருக்காது, என் சேனலில் இருக்காது. இன்ன வரைக்கும் நான் அப்படி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். லாவோஸ்லேயும் மற்றவங்க கவர் பண்ண பிளேஸஸை நார்த் இந்தியனோ இல்லை வேறு ஏதாவது ஃபாரினர்ஸ் கவர் பண்ண பிளேஸஸை நம்ம கவர் பண்ணாமல் யூனிக்காக நம்ம இருக்கணுன்றதுக்காக தமிழ் யூடியூபர்ஸ்லாம் இந்த பிளேஸ் கவர் பண்ணியே இருக்க மாட்டாங்க. பாக்ஸே இன்ஃபேக்ட் எப்படி வரும், நீங்கள் தமிழில் எப்படி வரணும், நீங்கள் தமிழில் ஏதாவது போட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கூட இருக்காது. ஏன்னா நம்ம தான் ஃபஸ்ட் சொல்கிறோம். வெயிட் அண்ட் வாட்ச், நாளைக்கு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகே, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஜித்து ஜர்னிஸ். தேங்க்யூ. இப்போது நம்ம தூங்க போகிறோங்க. தூங்கிட்டு நம்ம நாளைக்கு எழுந்திரிப்போம். ஓகே, குட் நைட் மக்களே.